ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டிவி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு பஸ்ஸில் போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு. பழைய பஸ் ஸ்டாண்டில் வெளியூர் போகிற பஸ்ஸெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் வந்து டவுன் பஸ்ஸு மொத்தம் லோக்கலில் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். வால்பாறைக்கு புது பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் பஸ் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு 65 கிலோமீட்ரு. மொத்த ட்ராவல் டைமிங் வந்து 2.25 மணி நேரம் ஆகும். வழி ஆனமலை, கோட்டூர், ஆலியாறு, அட்டக்கட்டி, ஐயர்பாடி வழியாக வால்பாறைக்கு சென்றடையும் பஸ்ஸு. நம்ம பயணம் ஷார்ப்பாக 6 மணிக்கு பொள்ளாச்சி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு நபருக்கு பஸ் ஃபேர் 64 ரூபா. வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வால்பாறைக்கு வரணுன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சியிலேருந்து பஸ் மூலம் வால்பாறைக்கு வரணும். கேரளாவிலேருந்து வர்றீங்க அப்படின்னா சாலக்குடியிலேருந்து அதிரம்பள்ளி வழியில் இங்கே வால்பாறைக்கு வரணும். நீங்கள் ட்ரெயின் மூலம் வரணும் அப்படின்னா பொள்ளாச்சி வரையும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து பஸ் மூலம் போகணும். இல்லை கேரளாவிலேருந்து நீங்கள் ட்ரெயினில் வரணுன்னா சாலக்குடி வரையும் ட்ரெயின் இருக்குது. சாலக்குடியிலேருந்து நீங்கள் அதிரம்பள்ளி வழியில் வால்பாறைக்கு பஸ்ஸில் வர்ற மாதிரி இருக்கும். பொள்ளாச்சியை சுற்றி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. வால்பாறை இருக்குது, பரம்பிக்குளம் இருக்குது, டாப் ஸ்லிப் இருக்குது, ஆலியார் டேம் இங்கே தான் இருக்குது. ஸோ சுற்றி பார்க்குறதுக்கு சிறந்த ஒரு சுற்றுலாத்தலம் வந்து பொள்ளாச்சி. தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு மாசாணியம்மன் கோயில் பொள்ளாச்சியில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10வது கிலோமீட்டரில் ஆனமலையில் இது அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 12 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது இங்கேருந்தே மலைத்தொடர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பஸ்ஸு இப்போ வந்து 45 நிமிஷம் பயணத்துக்கு பிறகு ஆலியார் டேமை வந்து அடைஞ்சிருக்கு. இந்த ஊர் வந்து ஆலியாறு. இந்த ஊரை தாண்டினவுடனே டேமில் இருந்து தண்ணி திறந்து விடுற பகுதி வருது. இது ஒரு தடுப்பணையை தாண்டி அந்த இடத்துல விழுகிற இடத்துல நமக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆலியார் டேம் வந்து ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே வந்து ஒரு சிறுவர்கள் விளையாடுறதுக்கு பூங்கா எல்லாம் இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து விருப்பமான ஒரு பிளேஸாக இருக்கும். டேமை சுற்றி நிறையா வந்து மீன் கடைகள் இருக்குது. இங்கே பொரிச்ச மீன் வந்து சுட சுட கிடைக்கிது. இந்த பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வசூல் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸு இப்போ வந்து ஆலியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிது. இப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு நிற்கும். ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறோன்னா இங்கே ஆகிக்கலாம். ரெஸ்ட் ரூம் வசதி இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் கார்லேயோ இல்லை 2 வீலர்லேயோ வந்திருந்தீங்கன்னா இங்கேயே பெட்ரோல் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைனா இதை தாண்டி 40 பெண்டை தாண்டி வால்பாறையில் போய் தான் நீங்கள் பெட்ரோல் போட முடியும். இதுதான் வந்து செக் போஸ்ட்டு. இதை தாண்டி தான் இப்போ நம்ம போகணும். இந்த இடத்துல தான் டீ கடையில் இப்போ நம்ம பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. இந்த பஸ்ஸை தவிர மற்ற வாகனங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து இவங்க செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டு தான் அனுப்புகிறாங்க. இதை தாண்டி தான் மங்கி ஃபால்ஸ் போகணும். மங்கி ஃபால்ஸ் போகணுன்னா இங்கேயே நம்ம வந்து என்ட்ரி டிக்கெட்டு வாங்கணும். இந்த சோதனை சாவடி வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கேருந்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்து ஆரம்பிக்குது. இது 40 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி தான் நம்ம வால்பாறைக்குள்ளே போக முடியும். இந்த 40 கொண்டை ஊசி வளைவுகளும் ஒரு 120 ஆண்டுகளை வந்து சமீபத்தில் தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நிறைவு செஞ்சுருக்கு. இந்த 40 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து 1903 கார்ல் மார்க்ஸ் என்பவரால் கட்டப்பட்டது. இதுக்காக வந்து ஆங்கிலேயர் காலத்தில் பல ஊர்கள்லேருந்தும் பல மாவட்டங்கள்லேருந்தும் பல தொழிலாளர்கள் கொண்டு வரப்பட்டு இந்த சாலைகள் போடப்பட்டிருக்கு. வால்பாறை கடல் மட்டத்திலேருந்து 3500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு.
நம்ம பஸ்ஸு இப்போ மங்கி ஃபால்ஸை தாண்டி தான் போயிட்டுருக்கு. இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இதில் தண்ணி வரல அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்ல செக் போஸ்ட் அங்கேயே வந்து சொல்லிடுவாங்க. இந்த மலைப்பகுதி வந்து பைக் ரைடர்ஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். வீக்கெண்ட்ஸில் நிறைய பைக் ரைடர்ஸ் வர்றாங்க இங்கே. இந்த மலை பயணத்தில் வந்து கொஞ்சம் தூரம் போகும்போக கீழே இருக்க நம்ம ஆலியார் டேம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். காரில் போகிறவங்க பைக் ரைடர்ஸ்லாம் இங்கே நிறுத்தி அழகாக அந்த வியூ பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மலைப்பகுதியில் நம்ம பயணிச்சுட்டே இருக்கும்போது அங்கங்கே ஒரு சில அறிவிப்பு போர்டுகள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ அதுக்கான நோட்டீஸ் போர்டு தான் அது.
இப்போ நம்ம பஸ்ஸு கிராஸ் பண்ணுற இடம் வந்து காடாம்பாறை அனல் மின் நிலையம். இது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. இருக்க இடம் வந்து அதிக வனவிலங்குகள் நடமாடக்கூடிய இடம். நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரடி, யானை, காட்டெருமை, கருங்குரங்கு, மலை அணில், குள்ளநரி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸு கடக்கிற இடம் வந்து வாட்டர்பால் எஸ்டேட்டு.
மலை ஏறி வந்தோடனே இங்கே தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, நான் சொன்னேன்ல கீழேயே. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து காந்திச்சில பஸ் ஸ்டாண்டு. பொள்ளாச்சி பஸ்ஸெல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துல நிற்கும். இங்கே வந்து லோக்கலில் போகிற பஸ் மட்டும் இந்த இடத்துல நிற்கும். இப்போ நம்ம இங்கே தான் இறங்கணும், ஏன்னா நம்ம புக் பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே இறங்கிட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஹோம் ஸ்டே, இருந்தாலும் லக்கேஜ் இருந்ததுனால நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க.